ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வெண்பா ஸ்கூல் விட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேக்ஸி வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் தாங்க. நம்முடைய மல்லியை பார்த்து நிப்பாட்டி பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இறங்கி மல்லி எப்படி இருக்கீங்க, எதுக்காக நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி ஒன்றும் இல்லை, வெண்பாவை விட்டுட்டு சும்மா தான் நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய சுச்சுவேஷனும் சொல்கிறாங்க. சரி, ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி இருக்கோம், சரி வாங்க நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் வர்றதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அவர் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ கடையில் ஜூஸ், சரி இளநீக்கு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, வீட்டில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொன்னதும் பார்த்தீங்கன்னா என்னங்க நான் வேத்தாளா சொல்லுங்கள், ரொம்ப உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா பழகிட்டு இருந்த குடும்பம் தானே, சுச்சுவேஷன் நீங்களும் நான் சேர முடியாது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இறங்கி போயிட்டு இளநீ குடிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு தொடர்ந்து ஏன் இப்படி சோதனை வந்துட்டு இருக்குனாங்க தெரியல. நம்முடைய மல்லி என்ன செஞ்சாலுமே வசமாக போயிட்டு இந்த ரஞ்சிதா கண்ணில் இந்த ராஜேஸ்வரி கண்ணில் மாட்டிக்கிறாங்க தாங்க சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய அரவிந்தும் நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ ஷாப்பில் இளநீ குடிச்சிருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கையில் அழுக்கு பட்டுறதுங்க. நம்முடைய மல்லியோட கையில் பார்த்தீங்கன்னா இளநீ இருந்தனால அவங்களால அதை கிளீன் பண்ண முடியலன்ட்டு நம்முடைய அரவிந்த் உடனே அவருடைய கட்சிப்பை எடுத்து அதை கிளீன் பண்ணுறாங்க. அந்த வழியாக போன ஒரு சின்ன பெருச்சாளி, அது வேற யாரும் இல்லைங்க, இந்த ரஞ்சிதாங்க. என்னடா இவன் பெருச்சாளின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெருச்சாளி எப்படா சீரியல் நடிக்கிட்டான்னு நினச்சிடாதீங்க. அது எல்லாம் இந்த நம்முடைய மல்லி எதிரியோட பேரி தான் பெருச்சாளின்னு நான் வச்சுருக்கேன். இந்த ரஞ்சிதா கண்ணில் மாட்டினதுமே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறா, இவன் தொடர்ந்து நம்ம கண்ணிலே மாட்டுறா. இவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை வச்சு தான் நம்ம இவளை வீட்டை விட்டு அனுப்ப முடியும். அதனால் இதுவுமே நமக்கு தேவைப்படும். ஏன்னா மல்லியை முதல்ல இவனான கல்யாணம் பண்ணிடுறாருனா அதுக்கு பிறந்தான இவங்க ட்ராமா பண்ணி விஜய் மாமா கையால் இந்த மல்லி தாலி கட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உடனே அதை போட்டோ எடுத்து ஒன்றுத்துக்கு உதவ இந்த ராஜுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ராஜு பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறேன்னா எப்படியாவது இந்த ஃபோட்டோவை வச்சு பெரிய பிரச்சனையை பண்ணி விஜய்க்கு நம்பகத்தன்மையை உருவாக்கணும் மல்லி மேலே அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய விஜய் கொஞ்சம் கூட மல்லி மேலே எல்லா விஷயத்துலையுமே விசாரிக்காரு மல்லி மேலே கோவப்படுறாருங்க. அந்த மாதிரி தாங்க கடைசியில் இந்த விஷயத்தில் பண்ண போகிறாருங்க நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்முடைய அரவிந்த் கிட்ட என்னை வீட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்ற சொல்லும் பார்த்தீங்கன்னா சரிங்க எனக்கு சவாரிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் பார்த்தீங்கன்னா மல்லியை ட்ராப் பண்ணிவிட்டு அவருடைய வேலையை அவர் பார்க்க போயிடுறாருங்க. அவர் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை தாங்க நம்முடைய மல்லிக்கிட்ட பேசினாங்க. அது நம்முடைய விஜய்க்குமே நல்லா தெரியும். நம்முடைய அரவிந்த் யாருக்கு எந்த ஒரு தப்புன்னு செய்ய மாட்டார், எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்குன்ட்டு. ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்ம விஜய் கண்டிப்பாக இதில் விஜய் தாங்க மோசமானவர்னு சொல்ல முடியும். நம்முடைய மல்லி மேலே எதுவும் விசாரிக்காத கோவப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. தொடர்ந்து வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.